ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து மீண்டும் புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்இபிலேருந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்இபிலேருந்து 1794 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து 3வது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏஐ நோட்டிஃபிகேஷன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன், அகைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1794 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன், ஸோ எப்போ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ என்னைக்குலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கிலேருந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்இபி டிஎன்இபிலேருந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2025 அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16/11/2025. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாம். பேப்பர் 2 ஸோ மதியம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1794 வேக்கன்சி இருக்குது. ஸோ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் இந்த வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 18. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும்தான் 32, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிசி, எம்பிசி, ஸோ எஸ்சி, எஸ்டி நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ அதர்ஸ்க்கெலாம் வந்து நோ ஏஜ் லிமிட்டு, ஓசிக்கு மட்டும்தான் வந்து 32. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1794 வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பொசஸ் ஸோ நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அந்த நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஐடிஐ வந்து எதில் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனில் வந்து முடிச்சிருந்தால் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஒயர்மேன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வந்து படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதில் வந்து ஐடிஐயில் இந்த டிகிரிலாம் வந்து முடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 மார்க்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஸோ கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 75 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி இதில் வந்து 25 மார்க்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டோட்டலாக 100 மார்க்ஸ் கேட்பாங்க, 3 ஹவர்ஸ் எக்ஸாம். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ ஒயர்மேன், எலக்ட்ரிக்கல், ஸோ அந்தமாரி போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸும், ஸோ தமிழ் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1794 வேக்கன்சி வந்து மிகப்பெரிய ஹியூஜ் வேக்கன்சி. ஸோ எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.